நான் டைரக்டர் மிஷ்கின் பேசுகிறேன். இந்த பி ஸ்டுடியோஸ் வழங்கும் தேனாண்டல் ஃபிலிம்ஸ் 2 பேர் சேர்ந்து வழங்கும் பிசாசு. என்னுடைய 7வது படம். பேசிக்கலாக இது ஒரு பிசாசு ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. பட் நான் ட்ரெண்டாக பார்க்கல. இது ரொம்ப முக்கியமான கதை என்னையை பொறுத்தளவில். ஓனாய் ஆட்டுக்குட்டிக்கு அப்புறம் வேறு ஒரு கதை களத்தில் எழுதணும்னு நினச்சேன். ஸோ ஒரு பேராநார்மல் ஏரியாவில் போய் எழுதலாமா, அதில் என்ன வேல்யூஸ் இருக்குது, அந்த படம் எழுதும்போது அது என் வாழ்க்கையோடு எப்படி அது இணையுது, பார்வையாளர்களுடைய வாழ்க்கையில் அது எப்படி போய் அது தொடுது அப்படின்றது ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ அந்த கேள்விகளுடைய முழுமையே பதிலே இந்த பிசாசு. இந்த பிசாசில் எல்லா சுவைகளும் இருக்குது. ஹாஸ்யம் இருக்குது, பயம் இருக்குது, கோபம் இருக்குது, காதல் இருக்குது, கருணை இருக்குது, அழகு இருக்குது, அழகியல் இருக்குது, நேர்மை இருக்குது, ஒரு நல்ல கதையும் இருக்குது. எல்லாமே புது பசங்க பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காட்சிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 6 மாதம் ரிஹர்சல் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இது முக்கியமான கதாபாத்திரமாக ராதாரவி சார் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். மொத்தம் 5 சீன் தான் வராது. பட் ஆனால் ஹீ டோட்டலி டாமினேட்ஸ் த ஹோல் ஃபிலிம். அதுக்கப்புறம் பிரயாகா இந்த படத்தில் பிசாசாக தோன்றியிருக்கிறாங்க. ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஒரு பெண் இந்தளவு உழைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு சந்தேகம் தான். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படத்தின் கதாநாயகன் நாகா, புது பையன், ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கான். இந்த படத்துக்கு பெரிய பலமாக ஒளிப்பதிவை ரவி ராய் செஞ்சுருக்காங்க. அவர் பிசி சாமோட அசிஸ்டண்ட்டு. அப்புறம் இந்த படத்தில் முக்கிய ஒரு பேக் போனாக ரீரெக்கார்டிங் இருக்கும். ஏன்னா ஒரு பாட்டு தான் அந்த படத்தில். இதுக்கு மியூசிக் அமைச்சர் ஆரோல் கோரேலி அப்படின்றவர், ஒரு குட்டி பையன், ஆனால் பெரிய கீர்த்தியோடு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கான். இந்த படத்தில் ரீரெக்கார்டிங்காக இந்த படம் பெருசாக பேசப்படும். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு, மோர் த்ரில்லிங்கோட, கேப்டிவேட்டிங்காக இந்த படம் இருக்கும். ரொம்ப பயப்பட ரெடியாக இருங்க. பிசாசு படத்தை முதல் தடவையாக ஆகுமெண்டட் ரியாலிட்டியில் ப்ரொமோட் பண்ணுறோம். அது நீங்கள் பார்க்கணும்னா உங்கள் விபாப்ன்ற ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த போஸ்டர்லேயோ எனிதிங் ரிலேட்டட் வித் பிசாசு ப்ரொமோஷன் இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது ப்ளே ஆகும். ட்ரைலர் ப்ளே ஆகும். இந்த படத்தினுடைய முக்கியமான காட்சிகள் ப்ளே ஆகும். இந்த படத்தினுடைய மேக்கிங், இந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே ப்ளே ஆகும். வாட்ச் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.